பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் இப்போ டிக்கெட்டு ஃபினாலே போயிட்டுருக்கு. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் சௌந்தர்யா அவர்களுக்காக சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றது அப்படின்ற டாஸ்க்கை நடத்தி முடிச்சிட்டாரு. அடுத்ததாக இப்போ விஷால் அவர்களுக்கு டாஸ்க் வருது அப்படின்னா அவருக்கு பதிலாக யார் செய்வாங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் தான் ஆபியஸாக செஞ்சு ஆகணும். ஏன்னா விஷால் அவர்கள் சௌந்தர்யாக்காக செஞ்சுருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு கால் வருது அப்படின்னா ரொம்பவே குனிந்து வளைந்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. பெருக்கு சொன்னால் கூட முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் எப்படி விஷாலுக்காக டாஸ்க்கை முடிப்பாங்க. சப்போஸ் அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா அது அவருக்கு தான் ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். ஏன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலில் எல்லாருமே உயிரை கொடுத்து விளையாண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையில் விஷால் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் சாணியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாத் டப் ஃபுல்லாக இருக்க வச்சு அதில் குளிக்க சொல்லலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரிஸ்கான டாஸ்க்கை கொடுக்கலாம். அப்படி இருக்கிற நிலையில் சௌந்தர்யா செய்வாங்களா, அப்போது சாணியில் குளிப்பாங்களா அப்படின்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் அவர்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆள் தான். ரொம்பவே பார்த்தீங்கன்னா கிசும்பு பிடிச்ச ஆள் தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் என்னடா இது இப்படியெல்லாம் ஆகுதே, ஒருத்தவங்க செய்கிறாங்க சாக்ரிஃபைஸ்னால் பதிலுக்கு நம்மளும் செய்யணுமே அப்படின்னு தோணுனா பரவாயில்ல, அவன் செஞ்சால் நான் செய்யணுமா அப்படின்னு தோணிட்டா ரொம்ப ரிஸ்க் ஆகிடுமே அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றினு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க இப்போ பார்த்தோன்னா பிரபல நடிகரான சிவராஜ்குமார் தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சமீபத்தில் அமெரிக்கா போய் சிகிச்சைக்காக போனதாக சொல்லியிருந்தார். அங்கே அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுச்சு. உங்களுடைய பிரார்த்தனையால் தான் நான் இந்த அளவுக்கு இப்போ இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அவங்களுடைய மனைவியும் அவங்களோட உடன் இருந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டாராக கொண்டாடப்பட்டவர் ரஜினி அவர்கள் கூட நடிச்சிருந்தார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முன்னணி நடிகர் கூட நடிக்கணும் இந்த நிலையில் தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அறுவை சிகிச்சைக்காக போயிட்டாரு. நான் ஒப்பந்தமான எல்லா படங்கள்லையும் என்னுடைய உடல்நிலை சரியானதும் ஜனவரி வந்துடுவேன், அதற்கப்புறம் நான் நடிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.